காலையில் 5 மணிக்கே எழுந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி கூழ் வத்தல் தான் போட போகிறேன். ஸோ நைட்டே ஊற வச்ச அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு 5 பங்கு தண்ணி கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு கலவையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். இது அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப லாங் ப்ராசஸ் தான். அது நல்லா திக்காக கூழ் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல். கொஞ்சம் விட்டுட்டாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது பெரிய வட்டவேல் போட்டு லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு அதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தேன். காலையிலேயே பாப்பாமல் எழுந்துட்டா. ஸோ அவளையும் மாடிக்கு தூக்கிட்டு போகணும். ஏன்னா இது போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஸோ அவளுக்கு காலையிலேயே பால், பிஸ்கெட்டு, பழம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் ஈரமான வேஷ்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். லைட்டாக அதை ஈரப்படுத்திக்கிட்டு அதை விரித்து போட்டுட்டேன். அப்புறம் இவளுக்கு காலையிலேயே பாலெல்லாம் காய்ச்சிட்டு போனது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவளை விளையாட விட்டாச்சு. அப்புறம் அறிவு போயிட்டு அந்த கூழ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் 2ஆக தான் பிரித்து போட போகிறேன். என்னென்னா வெங்காய வடகமும் தென் சீரகம் எள்ளு போட்ட வடகமும். ஸோ அதுக்காக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காய வடகம் கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்புறம் அதிகமாக போட போகிறது எள்ளும் சீரகமும் போட்ட வத்தல் தான். ஸோ அதுக்கு தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டேன். நான் காய்ச்சி கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த எள்ளும் சீரகமும் போடும்போது ஒயிட்டாக இருக்கிற அந்த கூழ் வத்தல் கொஞ்சம் கலர் மாறிடும், அந்த சீரகத்தோட கலர் இறங்கி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஆற வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் 1 hour ஆச்சு காய்ச்சி முடிச்சு. நாங்கள் மேலே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரத்துக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. இருந்தாலும் அது பயங்கர சூடு. ஸோ இனிஷியலாக நான் ஸ்பூனால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணி அதை போட்டு கொடுக்கவும் அப்புறம் அறிவு அவங்களே போடுறேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு அவங்கக்கிட்ட இந்த கொஞ்சமாக வெங்காய வடகம் கலக்கி வச்சுருக்கிறத அவங்க கையில் கொடுத்து போட சொல்லிவிட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த எள்ளும் சீரகமும் இருக்கிறத கொஞ்சமாக எடுத்து நானும் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உட்காந்தேன். அதை 2 பேரும் சேர்ந்துமா போட ஆரம்பித்தோம். ஞாழிக்கா அங்கங்கே விளையாடிட்டே இருந்தா. ஸோ அவள் பெருசாக இங்கே டிஸ்டர்ப் பண்ண வரல. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ 2 பேருமே பேசிக்கிட்டே கூழ் வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைமாக கூழ் வத்தல் போடுறேன். நாளே அம்மாக்கிட்ட எவ்வளோ கரெக்டாக ஒரு வேஷ்டிக்கு மட்டும் வரா மாதிரினா எவ்வளோத்துக்கு அரிசி ஊற வைக்கணும் எல்லாமே அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதுபடி தான் நான் போடவும் ஆரம்பித்தேன். நான் எதிர்பார்த்ததை விடைக்கும் நல்லாவே வந்தது. கடைசி அவ்வளோதான். இது ஒரு வகையாக போட்டே முடிக்க போகிறேன். வெயில் வரத்துக்கு முன்னாடி போடணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. அதனால தான் காலையிலே எந்திரிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா வழித்து கடைசியாக போட்டும் முடிச்சிட்டேன். ஸோ அது எனக்கே பயங்கர ஹாப்பியாக இருந்தது இது போட்டு முடிக்கிறதுக்கு. எல்லாத்தையுமே காலி பண்ணி முடித்து டபராவும் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கடைசியாக போட்டது இவ்வளோ தான். ஒரு வேஷ்டிக்கு கூட வரல.